இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அரேல எப்படி நம்ம இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அரேவோட லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா, இன்புட் வாங்குறதுக்கு நீங்கள் எப்படியோ ஜாவாவில் பேசிக் ஜாவாலே நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி அரேவை வந்துட்டு நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ மெமரியில் வந்துட்டு இப்படி அலோகேட் ஆகிருக்கும். அண்ட் தென் இப்போ அரேவோட லென்த் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் n = ARR.length அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இப்போ லென்த் என்னவாக இருக்கும்? எனக்கு 5 இருக்கும். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு இண்டெக்ஸாக ஆக்சஸ் பண்ணி நம்ம அந்த இன்புட்டை வாங்கிக்கலாம். ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ 0. அப்போது 0th இண்டெக்ஸில் நம்ம கொடுக்குற இன்புட் வந்துட்டு போய் ஸ்டோர் ஆயிரும். அண்ட் தென் செகண்ட் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நம்ம கொடுக்குற இன்புட் போய் ஸ்டோர் ஆயிரும். அப்படியே நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் 4 வரைக்கும் நமக்கு இந்த லூப் ரன் ஆகும். ஃபைனலாக எல்லா அரேலையும் நமக்கு வந்துட்டு வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஒன் 2 3 4 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அரேவை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். system.out.println of arrays.toString அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் நம்ம ARR அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம அகைன் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட்டை கொடுக்கலாம். 1 2 3 4 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரேயில் வந்துட்டு இது ஸ்டோர் ஆகிருச்சு. நம்ம இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த அரேவை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம அரேவோட வேல்யூ வந்துட்டு 0 0 0 0. ஓகேவா? ஸோ அரேவை எப்படி நம்ம லூப் யூஸ் பண்ணி ட்ராவல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.